எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது 12 ராசிக்கான லக்ன பலன். லக்னம் என்பது ராசி கட்டத்தில் 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசி இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது தெரியவில்லை என்றால், கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், தெரியாதவர்கள் உங்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதியை எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். உங்களுக்கு லக்னம் என்னவென்று நான் சொல்கின்றேன். நண்பர்களே, இன்றைய இனிய வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது ஆன்றோர் வாக்கு. மனம் அமைதியாக இருந்தால் எத்தகைய இமயமலை போன்ற துன்பத்தையும் எளிதாக கடக்கலாம். இன்று 2026 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று மனோகாரகன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீடம் 4ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார். மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையை பார்த்தால் குரு பகவான் புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் மேசம் அம்சத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் கன்னி அம்சத்தில் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் சதயம் 3ஆம் பாதத்தில் கும்பத்தில் நட்பு பெற்றுள்ளார். கேது பகவான் பூரம் 1ஆம் பாதத்தில் சிம்மத்தில் அம்சத்தில் உள்ளார். இந்த அபூர்வ நட்சத்திர சேர்க்கை உங்கள் லக்னத்திற்கு என்ன செய்யும் என்று விரிவாக பார்ப்போம். மேச லக்ன நேயர்களே, மனோகாரகன் சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிருகசீர நட்சத்திரத்தில் உள்ளார். சந்திரன் தன் நட்பு கிரகமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பதால் இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும். ராகு 11இல் நட்பு பெற்றிருப்பதால் இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொற்காலம் நண்பர்களே. ஆனால் சனி 12இல் உத்திரட்டாதி சாரத்தில் இருப்பதால் தூக்கமின்மை அல்லது வீண் அலைச்சல்கள் வரலாம். உச்ச செவ்வாயின் பார்வையால் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைத்து வழிபடுங்கள், நன்றாக இருக்கும். ரிஷப லக்ன நேயர்களே, சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் மிருகசீட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தனவரவும் தாராளமாக இருக்கும் நாள் இது. சனியின் உத்திரட்டாதி சார பார்வையால் நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்கும். ராகு 10இல் நட்பு பெற்று சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் தொழிலில் அதிரடி மாற்றங்களை செய்வீர்கள். மனோகாரகன் சந்திரன் 2இல் இருப்பதால் இன்று பேச்சில் கொஞ்சம் கனிவு அவசியம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் கொடுங்கள், நன்றாக இருப்போம். மிதுன லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திலேயே சந்திரன் மிருகசீட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். மனம் இன்று மிக துரிதமாக செயல்படும். புதிய எண்ணங்கள் உதிக்கும். 10இல் சனி உத்திரட்டாதி சாரத்தில் இருப்பதால் வேலையில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். 9இல் சதயம் நட்சத்திரத்தில் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஆதாயம். குரு பகவான் லக்னத்திலே புனர்பூச சாரத்தில் இருப்பதால் தெய்வ பலம் உங்களுக்கு உண்மையாக இருக்கும். நண்பர்களே, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். கடக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சந்திரன் 12இல் மறைந்தாலும் செவ்வாயின் சாரத்தில் இருப்பதால் ஒரு போராட்டத்திற்கு பின் வெற்றி கிடைக்கும். சனி 9 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பது உங்களுக்கு பெரியோர்களின் ஆசியை பெற்று தரும். நண்பர்களே, 8இல் ராகு சொந்த நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் அந்நிய நபரிடம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் மனோகாரகன் 12இல் இருப்பதால் தேவையற்ற சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்கள், நன்றாக இருப்போம். சிம்ம லக்ன நேயர்களே, சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மிருகசீட நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். எதிர்பாராத லாபங்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். 6இல் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் எதிரிகள் இன்று காணாமல் போவார்கள். ராகு 7இல் சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் வாழ்க்கை துறையின் சிறு கருத்து வேறுபாடு வரலாம், கவனம் தேவை. சந்திரன் லாபத்தில் இருப்பதால் இன்று உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பரிகாரம்: சூரிய பகவானுக்கு தண்ணீர் ஆர்க்கியம் விட்டு வணங்குங்கள். கன்னியா லக்ன நேயர்களே, 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் மிருகசீட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். வேலையில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு இன்று நிச்சயம் உண்டு. 7இல் சனி உத்திரட்டாதி சாரத்தில் இருப்பதால் கூட்டி தொழிலில் நிதானம் தேவை. 6இல் ராகு சதய நட்சத்திரத்தில் அதிகமாக இருப்பதால் போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். மனோகாரகன் 10இல் இருப்பதால் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்களே,
பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். துலாம் லக்ன நேயர்களே, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் மிதுசுடன் அமர்ந்துள்ளார். பாக்கியங்கள் தேடி வரும் நாள். தெய்வபலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 6ல் சனி உத்திரட்டாதி சாரத்தில் இருப்பதால் கடன் பிரச்சனைகள் தீர வழி விளக்கம். 5ல் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் புத்தி சாதித்தால் காரியம் சாதித்தீர்கள். சந்திரன் 9ல் இருப்பதால் இன்று நீங்கள் எடுக்கும் தெய்வீக வழிபாடு மன அமைதியை தரும் நண்பர்களே. துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக லக்ன நேயர்களே, சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 8ல் மறைந்துள்ளார். இது சந்திராஷ்டமம் அல்ல என்றாலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மனோகாரகன் சேர்க்கையில் இருப்பதால் மனக்குழப்பத்தை தவிர்த்து அமைதியை கடைபிடிக்கவும். ஆனால் லக்னாதிபதி செவ்வாய் 3ல் உச்சம் பெற்று சந்திரனை பார்ப்பது உங்களுக்கு பெரும் பலத்தை தரும். 5ல் சனி உத்திரட்டாதியில் இருப்பதால் பிள்ளைகளின் வழியில் சிறு கவலைகள் வந்து நீங்கும். முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் அல்லது கேளுங்கள். தனுசு லக்ன நேயர்களே, சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 7ல் மிருசிட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். திருமண முயற்சியில் கைகூடும், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். 4ல் சனி உத்திரட்டாச்சாரத்தில் இருப்பதால் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 3ல் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் துணிச்சல் இன்று பல மடங்காக இருக்கும் நண்பர்களே. மனோகாரகன் 7ல் இருப்பதால் பொது உறவுகளில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுங்கள். மகர லக்ன நேயர்களே, சந்திரன் 4ல் மறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி சனி 3ல் உத்திரட்டாதி சாரத்தில் பாகமாக உள்ளார். எதிர்ப்புகளை முறியெடுத்து தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். லக்னத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை திறனை தரும். 2ல் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் திடீர் பணவரவு உண்டாகும். மனோகாரகன் 6ல் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு கவனம் எடுத்துங்கள். பரிகாரம்: சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பலக்ன நேயர்களே, சந்திரன் 5ல் மிருசிட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். இது பூர்வ புண்ணிய பலத்தை தரும். லக்னத்தில் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பது உங்கள் புகழை மேலோங்க செய்யும். 2ல் சனி உத்திரட்டாதி சாரத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை சீராக உயரும். சந்திரன் 5ல் இருப்பதால் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெருமை சேரும். புதிய கலை மற்றும் படைப்பு திறனில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். நன்றாக இருப்போம். மீன லக்ன நேயர்களே, சந்திரன் 4ல் சுகஸ்தானத்தில் மிருகசீர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நாள். லக்னத்தில் சனி உத்திரட்டாதி சாரத்தில் இருப்பதால் பொறுப்புகள் கூடும். 12ல் ராகு சதய நட்சத்திரத்தில் இருப்பதால் ஆன்மீக செலவுகள் உண்டாகும். சந்திரன் 4ல் இருப்பதால் புதிய வண்டி அல்லது வீடு தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீர்கள். அந்த சிந்தனையில் இருப்பீர்கள். நீங்கள் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.